அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 1 அத்தியாயங்கள் 29 மற்றும் 30. அத்தியாயம் 29 சங்கிராம விகாரை. பகல் என்றும் இரவென்றும் ஒரு நாளுக்கு 2 பொழுதுகள் இருக்கின்றன என்பது கூட இந்த கொற்கை மாநகருக்கு தெரியுமோ தெரியாதோ என நண்பர்கள் வியந்தார்கள். ஏனெனில் மாலை முடிந்து இரவு நேரம் துவங்கி 2.5 நாழிகைகள் கழிந்துவிட்ட அந்த பொழுதிலும் அந்த நகரம் நாள் முடிந்துவிட்டது என்பதற்கான எந்த அறிகுறிகளையும் காண்பிக்காமல் விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஜே ஜே என எல்லா இடங்களிலும் ஒரே கூட்டம். நகருக்குள் நுழைந்த உடனே இருவருமே தம் தம் புறவிகளில் இருந்து அவரோகணிக்க வேண்டியதாகி விட்டது. அந்த பெருங்கூட்டத்திற்கு நடுவே புறவிகளின் கடிவாளத்தை பிடித்தபடி நடப்பதே மிக கடினமான செயல். நகரின் ஒதுக்குப்புறமான இடத்தில்தான் துறவிகள் வசிக்கும் சங்கிராம விகாரை அமைந்திருக்கும். நகர நெரிசலுக்குள் நுழையாமல் நேராக விகாரைக்கு சென்று விடலாம் என்று எண்ணி இருந்த நண்பர்களுக்கு பெருத்த ஏமாற்றம். அந்த மகா விகாரை கொற்கையின் மிக முக்கிய பகுதியான துறைமுக பெருவீதியின் முனையில் அமைந்திருந்தது. அதனால் நகரின் நெரிசல் மிகுந்த மைய பகுதிக்குள் தவிர்க்க இயலாமல் நுழைய வேண்டியதாகி விட்டது. நகரவாசிகள் பலரும் தம் தம் வீடுகளின் வாயில்களில் மாவிலை தோரணங்கள் கட்டுவதையும், ஒரு சிலர் குலையோடு கூடிய வாழை மரங்களை நிலைக்கால்களில் கட்டி வைப்பதையும் வியப்புடன் நோக்கியபடியே நண்பர்கள் வீதிகளில் நடந்தனர். போக்குவரத்து நெரிசலையும் பொருட்படுத்தாமல் கிடைக்கும் சிறு துண்ட இடத்தில் பெண்டுகள் தமது கலைத்திறமையை வண்ண வண்ண கோலங்கள் வரைந்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். வீதிகளில் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் கம்பன் மணியனார் உள்ளூர்வாசி ஒருவரை பிடித்து, என்ன, ஏதாவது திருவிழா வருகிறதா என்ன என விசாரித்தார். என்ன தம்பி, எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள்? அடுத்த 2 நாட்களில் தை பிறக்கப் போகிறதே, அதனை வரவேற்று கொண்டாட வேண்டாமா? கொற்கை வாணிப நகர்தான், அதற்காக அறுவடை திருநாளை நாங்களும் கொண்டாடக்கூடாதா என்ன என சரமாரியாக கேள்வி கணைகளை வீச துவங்கிவிட்டார். அவரை சமாதானப்படுத்தி அனுப்புவதற்குள் பெரும் பாடாகி விட்டது. அட, தை பிறப்பது கூட தெரியாமலா சுற்றி கொண்டிருக்கிறோம் என வியப்பு ஏற்பட்டது. சிக்கல் மிகுந்த அரசாங்க பணிகள் வாழ்வின் சின்னஞ்சிறிய சந்தோஷங்களை கூட பறித்து கொண்டு விடும் போல. சிறு வயதில் திருப்பழனத்தில் அவரது பாட்டன் வீட்டில் வருடா வருடம் வெகு விமர்சையாக தை திருவிழாவை கொண்டாடியது அவரது நினைவுக்கு வந்தது. அவரது பாட்டனாருக்கு 4 புதல்வர்கள், 2 பெண்கள். மணியனாரின் அன்னைதான் மூத்தவர். அதனால் மாமன்கள் அனைவருமே அவர் மீது சிறுவயது முதலே அன்பை பொழிந்தார்கள். அதிலும் தை திருவிழா என வந்துவிட்டால் கூடுதல் கொண்டாட்டம்தான். அனைவரும் குடும்பத்துடன் கிளம்பி 4-5 நாட்களுக்கு முன்னரே பழனத்திற்கு வந்து சேர்ந்து விடுவார்கள். அந்த பெரிய வீட்டின் அத்தனை அறைகளும் மனிதர்களால் நிறைந்துவிடும். உக்கரான அறையில் சமையல் ஏதோ கல்யாண வீட்டு விருந்தை போல உருவாகி கொண்டிருக்கும். அறுவடையை எதிர்பார்த்து நெஞ்ச நிமிர்த்தி நிற்கும் அந்த வயல்களை பார்த்தாலே மனம் நிறைந்துவிடும். அடுத்த 10 நாட்கள் விளையாட்டும் வேடிக்கையுமாக கழியும். சட்டென காலம் பின்னோக்கி சென்று விடலாகாதா? மீண்டும் பாட்டன் கையை பிடித்துக்கொண்டே வயல் வரப்புகளையும் வாய்க்கால் கரைகளையும் சுற்றி வர மாட்டோமா என ஒரு கணம் மிகப்பெரிய ஏக்கம் உருவானது. இல்லை, காலம் ஒருபோதும் பின்னோக்கி திரும்ப போவது இல்லை. இனி நாம் போக வேண்டிய பாதை வேறு, பயணம் வேறு. பழைய சங்கதிகளை அவ்வப்போது நினைத்து பார்க்கலாம், மெல்ல அசை போடலாம், தனிமையில் சிரித்தும் கூட கொள்ளலாம். அவையெல்லாம் அழகு மிகுந்த நினைவுகள், அவ்வளவே. மணியனாரின் மனம் இப்படி பாட்டன் வீட்டை பற்றிய நினைவுகளில் மூழ்கி போனது எனில், மலப்பாடியாரின் மனமோ மிகவும் கனத்து போய் கிடந்தது. ஏனெனில் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அறுவடை திருவிழாவின் போதுதான் அவரது தந்தையார் மறைந்து போனார். அவர் விட்டுவிட்டு சென்ற தந்தை எனும் சாணத்தை இதுவரை வேறு எவராலும் நிரப்ப முடியவில்லை. தமது தந்தையாரை குறித்த இயக்கங்கள் மிக ஆழமாக மலப்பாடியாரின் அடிமனதில் வேரூன்றி இருந்தன. அவர் மட்டும் இன்று இருந்திருந்தால் மதுராவை கைப்பிடிப்பதில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்பட்டிருக்காதோ என்னவோ. ஒவ்வொரு அறுவடை திருவிழாவின் போதும் அவரது வீட்டில் மட்டும் தந்தையாருக்கான திதி நடக்கும். மற்ற நாட்களில் சேலையை வரிந்து கட்டிக்கொண்டு வேலைகளில் மூழ்கி போகும் அவருடைய அன்னையார் அன்று ஒரு நாள் மட்டுமே மூளையில் அமர்ந்து விடுவார். யாரிடமும் எதுவும் பேச மாட்டார். அவ்வப்போது மெல்லிய விசும்பல் ஒளி கிழக்கு மூலையிலிருந்து எழும். ஏன் இப்படி, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்னும் கேள்வி அந்த விசும்பல்களில் தொக்கி நிற்கும். இந்த காட்சிகளை காண சகிக்காமல் மழப்பாடியார் வெளியில் சென்று விடுவது வழக்கம்.
அவருக்கும் அந்த இழப்பை பற்றிய வேதனை இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதனை மனதில் ஒரு மூலையில் போட்டு புதைத்து விடவே அவர் முயன்றார். தன்னுடைய துன்பங்களை ஆடம்பரமான அழுகைகளின் மூலம் காட்டிக் கொள்வதோ, சுய பச்சாதாபத்தின் மூலம் அடுத்தவர்களின் பரிதாபத்தை தேடிக் கொள்வதோ அவருக்கு ஆண்மை மிகுந்த செயல்களாக தோன்றவில்லை. சரி, நமக்கு இப்படி நேர்ந்து விட்டது, நேராமல் இருந்திருக்கலாம் தான். ஆனால் நேர்ந்து விட்டது. இந்த துன்பத்தை நான் சுமப்பேன். இதனை மட்டுமல்ல, வாழ்க்கை இனி என் மேல் ஏற்றி வைக்கப் போகும் அத்தனை சுமைகளையும் தைரியமாக சுமப்பேன். நான் ஆண்மகன், வீரன், வீரத்தில் நிகரற்றவரான குறுகாடி செல்லப்பிள்ளாரின் பேரன். என் உடம்பில் ஓடுவது அவரது உதிரம். நான் கடைசி வரை தலை நிமிர்ந்துதான் நிற்பேன். அத்தனை அடிகளையும் தைரியமாக தாங்குவேன். சிரித்தபடிதான் சாவேன் என்ற கடுமையான மன உறுதி அவரது மனதில் வேரூன்றி இருந்தது. தந்தையாரை பற்றிய நினைவுகளில் இருந்து மனதை திருப்பும் முகமாக பண்டிதரை பற்றிய யோசனைகளில் கவனத்தை குவிக்க முற்பட்டார் மழப்பாடியார். இயல்பாகவே பல கேள்விகள் அவரது மனதில் முகிழ்த்தன. யார் அவர்? குருகூருக்கு செல்வதற்காக ஏன் நம்முடன் சேர்ந்து கொள்ள வேண்டும்? பேச்சு துணைக்காகவா? அல்லது நல்ல புறவியில் ஏறி விரைவாக பயணம் செய்யலாம் என்கிற எண்ணமா? இத்தனைக்கும் பயணத்தில் புறவிகளை அவ்வளவாக பயன்படுத்தக்கூட இல்லை. ஏதோ வேண்டுமென்றே நம்முடன் ஒட்டி கொண்டது போலத்தான் தோன்றுகிறது. தற்செயலாகத்தான் நம்மை அவர் சந்தித்தாரா? அல்லது அனைத்துமே திட்டமிடப்பட்டதொரு ஏற்பாடா? அந்த திட்டத்தில் ஒரு பகுதியாகத்தான் புறவிகளுக்கு காய்ச்சல் உண்டாக்கப்பட்டதா என்ன? நாம் தான் வேறு விதமாக அர்த்தம் கற்பித்துக் கொண்டோமா? சேச்சே, வாய்க்காலின் அருகே கருநாகம் கரையேறுவதையும் அதனை கண்டு புறவிகள் நடுநடுங்கியதையும் கண்டோமே. நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஒரேயடியாக பண்டிதர் மீது பழி கூறலாமா? அது சரி, நம்முடன் அவர் எதற்காக இத்தனை மெனக்கெட்டு ஒட்டிக்கொள்ள வேண்டும்? அது மிக மர்மமாக அல்லவா இருக்கிறது. ஓலைகளோ பத்திரமாக இருக்கின்றன என மணியனாரும் கூறிவிட்டார். பிறகு பண்டிதரின் நோக்கம்தான் என்ன? அடுக்கடுக்காக மனதில் எழும்பிய கேள்விகள் அவரை பெரியதொரு குழப்பத்தில் ஆழ்த்தின. அந்த கேள்விகளுக்கான விடைகளை சுமந்து நின்ற சங்கிராம விகாரையானது அவர்களின் வரவுக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருந்தது. பௌத்தம் அந்நாளில் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் வேரூன்றி இருந்தது. குறிப்பாக கீழ்த்திசை நாடுகளுடன் சுறுசுறுப்பான வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த வணிகர்கள் பௌத்தத்தை ஆர்வத்துடன் பின்பற்றினர். இவர்களின் ஆதரவால் தமிழகத்தின் கிழக்கு கரையோர துறைமுக பட்டினங்கள் பலவற்றிலுமே பல்வேறு பௌத்த பள்ளிகளும் விகாரைகளும் சேதியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு பரவலாக பின்பற்றப்பட்ட பௌத்தத்தை ஒரு வகையில் தென்னக பௌத்தம் என்றே கூறலாம். ஏனெனில் தென்னகத்திற்கே உரிய பல விதமான மாண்புகளையும் மரபுகளையும் தன்னகத்தே உள்வாங்கிக் கொண்டுதான் தட்சிண தேசத்தில் பௌத்தம் தழைத்தது. உதாரணமாக இங்கு அமைந்திருந்த விகாரைகளில் பக்தர்களால் தானமாக கொடுக்கப்பட்ட வெண்கல பௌத்த படிமங்களை சுட்டலாம். நாகைப்பட்டினத்தில் தற்செயலாக கிடைத்த பௌத்த படிமங்கள் மட்டுமே 300க்கும் மேல் இருக்கும். இந்தியாவில், ஏன் தென்கிழக்கு ஆசியாவிலேயே கூட இத்தனை படிமங்கள் ஒரே இடத்தில் கிடைத்ததாக தெரியவில்லை. 14 அல்லது 15ஆம் நூற்றாண்டு வரை கூட பிழைத்திருந்த இந்த பௌத்த கலாச்சார கூறு பிறகு மறைந்து ஒழிந்தது நம்முடைய துரதிர்ஷ்டமே. இத்தகைய 10ஆம் நூற்றாண்டு பௌத்தத்தின் சிறியதொரு அங்கமாக விளங்கிய சங்கிராம விகாரை நாகையின் பிரம்மாண்டமான விகாரைகளைப் போல் அல்லாமல் மிகச்சிறிய கட்டிடமாகவே காட்சியளித்தது. விகாரையின் முன்புறத்தில் இயங்கிய முக்கிய வழிபாட்டு கூடத்தில் இரவு பகலென பாராமல் பக்தர்கள் குவிந்த வண்ணமாக இருந்தார்கள். கடலில் பெரும் பயணம் மேற்கொள்வோர், சரக்குகளை கப்பலில் ஏற்றி அனுப்புவோர், உற்றார் உறவினர்களை வழியனுப்ப வந்தோர், வெளி தேசத்திற்கு பொருள் ஈட்ட கிளம்புவோர், முதல் முறையாக கடற்பயணம் மேற்கொள்வோர், கடற்பயணங்களிலேயே வாழ்நாளில் பெரும் பகுதியை செலவழித்தோர் என பலதரப்பட்ட பக்தர்களும் அங்கே வந்து பகவானின் பாத அரவிந்தங்களில் தம் தம் பிரார்த்தனைகளை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். அத்தனை பக்தர்களின் வேண்டுகோள்களையும் பொறுமையுடன் செவி மடுத்து பதிலுக்கு தன்னுடைய முத்திரை புன்னகையையும் தந்தோம் என்பதற்கு அறிகுறியாக அபயகஸ்த முத்திரையும் காட்டி அமர்ந்திருக்கும் சங்கிராம விகாரையின் நாயகர் பல்லவர் காலத்தினர். அழகுக்கு பேர் போனவர். கீழ்த்திசை நாடுகளின் வழிபாட்டு முறைக்கு ஏற்ப அவருக்கு முன் பக்தர்கள் கால்களை வஜ்ராசனமாக மடித்து இரு கரங்களிலும் எரியும் நறுமண வத்தியை ஏந்தி மேலும் கீழுமாக விழுந்து விழுந்து வணங்குவதையும் காண்கிறோம். கூட்டம் மிக அதிகமாக இருந்தாலும் வழிபடுவோர் ஒரு பக்கம், வழிபாட்டிற்காக காத்து நிற்போர் ஒரு பக்கம்.
வழிபாட்டை முடித்துக்கொண்டு விகாரையிலிருந்து கிளம்புவோர் ஒரு பக்கம் என அந்த பக்தர் குழுக்கள் ஒரு கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது வியப்பாகத்தான் உள்ளது. ஆங்காங்கே நிற்கும் பிக்ஷுக்கள் மாறாத புன்சிரிப்புடன் அவர்களை நெறிப்படுத்திக் கொண்டிருந்தனர். இந்த வழிபாட்டு கூடத்தின் வழியே நடந்து பின்புறம் அமைந்திருந்த பிக்ஷுக்கள் தங்கும் விகாரையை நண்பர்கள் இருவரும் அடைந்தார்கள். விகாரையின் வாயிலில் நின்று கொண்டிருந்த காவி வஸ்திர பிக்ஷு ஒருவர் அவர்களுக்கு முகமன் கூறி வரவேற்றார். வரவேண்டும் வரவேண்டும், வழிபாட்டு கூட முன்னால் அமைந்துள்ளது, இங்கிருந்து நேரே சென்றால். மன்னிக்க வேண்டும் தேரரே, நாங்கள் பகவானை தரிசனம் செய்ய வரவில்லை. எங்களுக்கு மிகவும் தெரிந்த பௌத்த துறவி ஒருவர் இங்கு எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக வந்தோம். ஓ, அப்படியா? அவருடைய திருநாமம் என்னவோ? அவருடைய பெயர் ஆனந்தர். அடடா, அது மிக பிரபலமான பெயராயிற்றே. எங்கள் விகாரையிலேயே அந்த திருநாமத்துடன் 15 பேர் தேர்வார்களே. வேறு ஏதாவது அங்கு அடையாளங்கள், குறிப்புகள் உண்டா? அவர் காம்போஜத்திலிருந்து வந்தவர். நல்ல உயரம், மெல்லிய உடல்வாகு, மிக தெளிவான முகம். நீங்கள் கூறுவதை பார்த்தால் நேற்று மாலை காம்போஜம் சென்று கொண்டிருக்கும் களத்திலிருந்து வந்து இறங்கிய பிக்ஷு ஆனந்த தேரரை அல்லவா குறிப்பிடுவது போல் தெரிகிறது. நல்லது, என்னுடன் வாருங்கள். காம்போஜ களமா என நண்பர்களுக்கு ஒரு கணம் வியப்பு ஏற்பட்டது. வாருங்கள், இந்த பக்கமாக வளைந்து வாருங்கள். வாயிற்படியின் உயரம் சற்று குறைவு, பார்த்து வாருங்கள் என வழிகாட்டிய பிக்ஷு தன் கரங்களில் ஒரு சிறிய தீபத்தை ஏந்தியபடியே விகாரையின் பல அறைகளையும் கடந்தார். அந்த விகாரை பார்ப்பதற்கு சிறியதாக தென்பட்டாலும் அதற்குள் பல அறைகள் கிழக்கிலும் மேற்கிலுமாக அமைந்திருந்தன. கொர்க்கைக்கு வந்து போகும் பௌத்த குடிமக்கள் ஓரிரு நாட்களுக்கு தங்கிவிட்டு போகும் வசதிக்காக அவை கட்டப்பட்டிருந்தன. ஆங்காங்கே அமைந்திருந்த சாளரங்களின் வழியே பளிச்சென நிலவொளி தன் கிரணங்களை வாரி இறைத்தது. இரவு உணவு அருந்து விட்டீர்களா, அல்லது பிரசாதங்களை சிறிதளவு எடுத்து வரட்டுமா? உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதில் என்ன சிரமம் இருக்கிறது? பகவானின் பிரசாதங்களை உங்களுடன் பகிர்ந்து உண்பதில் மகிழ்ச்சி மட்டுமே உண்டு. இதோ அவர் தங்கியிருக்கும் அறை. அவரின் கண்களுக்கு முன் விரிந்த அறையின் மரக்கதவை மென்மையாக 2 முறை தட்டினார் பிக்ஷு. அத்தியாயம் 30. மோசம் போனோம். அறையின் உள்ளிருந்து வாருங்கள் என்றொரு குரல் கேட்டது. அது ஆனந்த தேரரின் குரல்தான். அவர்களை அழைத்து வந்த பிக்ஷு அறைக்கதவை மெல்ல திறந்து, தேரருக்கு மாலை வணக்கங்கள். உங்களை தேடி இந்த நண்பர்கள் இருவரும் வந்துள்ளனர். இவர்களுடன் உரையாடி கொண்டிருங்கள். நான் பகவானின் பிரசாதங்களுடன் சிறிது நேரத்தில் வருகிறேன் என புகன்றுவிட்டு மறைந்தார். அது ஒரு எளிய அறை. அதன் ஒரு கோடியில் பெரிய தீபம் ஒன்று தனது பரந்த வெளிச்சத்தை தாராளமாக அந்த அறை முழுவதுமாக பரவ விட்டிருந்தது. அந்த தீபத்தின் எண்ணெயில் சுகந்த பொருட்கள் கலந்திருந்ததாலோ என்னவோ அந்த அறை முழுவதுமே ஒரு மெல்லிய நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தது. அறையின் உச்சியில் அமைந்திருந்த சாளரங்களின் வழியாக வானத்தில் இருந்த தாரகைகளுள் சில அவர்கள் மூவரையும் சிறிது நேரம் முறைத்து பார்த்தன. ஆனந்த தேரர் முடிந்தவரை அமைதியுடன் இருப்பதை போல காட்டிக்கொள்ள முயன்றாலும் அவரது மனதில் பொங்கிக் கொண்டிருந்த பெரும் பரபரப்பு முகத்தில் தெள்ள தெளிவாகவே தெரிந்தது. நண்பர்களே, ஏன் இத்தனை தாமதம்? இன்னும் ஒரு முகூர்த்த நேரம் தாமதமாக வந்திருந்தீர்களானால் என்னை சந்தித்திருக்கவே முடியாது. என்னதான் நடந்தது? அது ஒன்றுமில்லை. புறவிகளுள் ஒன்றுக்கு காய்ச்சல் கண்டுவிட்டது என துவங்கிய மணியனார் தொண்டையிலிருந்து கொற்கை வரை அவர்கள் இருவரும் வந்து சேர்ந்த வரலாற்றை மிகச் சுருக்கமாக விளக்கினார். பெரிதும் முயன்றும் புதிய மனிதர் ஒருவர் அவர்களுடன் பாதி பயணத்தில் சேர்ந்து கொண்டதை அவரால் மறைக்க முடியவில்லை. என்ன, புதிய மனிதருடன் சேர்ந்து கொண்டு பயணப்பட்டீர்களா? தெரியாதவர்களுடன் ஒரு காலம் பிரயாணம் செய்ய வேண்டாம் என நாகையில் 1க்கு 100 முறை படித்து படித்து கூறியிருந்தேனே, அதையும் மீறியா செயல்பட்டீர்கள்? அது வேறு வழியின்றி அவ்வாறு செய்ய வேண்டியதாகிவிட்டது. குறவிகளுக்கு வைத்தியம் செய்த அந்த பெரியவர் தன்னை திருக்குருகூர் வரை அழைத்து சென்றால்தான் ஆயிற்று என நிர்பந்தித்து விட்டார். குருகூருக்கு செல்வதற்கு 1000 வழிமுறைகள் உள்ளனவே. உங்களுடன் சேர்ந்து கொண்டுதான் பயணப்பட வேண்டும் என்பதில்லையே. இதில் ஏதோ சூது மறைந்துள்ளது என்பது நிச்சயம். ஓலைகள் பத்திரம்தானே? மிக மிக ஜாக்கிரதையாக வைத்திருக்கிறேன். எங்கே ஓலை சுருளை எடுங்கள்.
மழப்பாடியாருக்கு வயிற்றிலிருந்து ஒரு பந்து மேல் எழும்பி மேல் அன்னத்தை அடைந்தது. அடிமனதில் எங்கோ ஏதோ பெரியதொரு தவறு நேர்ந்துவிட்டது என்ற எண்ணம் அவருக்கு குறுகூரில் இருந்தே தோன்றிக் கொண்டே இருந்தது. தற்போது அது உறுதிப்பட்டது. இதோ மழப்பாரியாரிடம் கூட காட்டாமல் சர்வ பத்திரமாக தன்னுடைய மெய்ப்பைக்குள் ஒளித்து வைத்திருந்த பித்தளை ஓலைச்சுருளை கம்பன் மணியனார் பயபக்தியுடன் தேரரிடம் நீட்டினார். தேரர் அந்த ஓலைச்சுருளை உடனடியாக பிரிப்பார், உள்ளிருக்கும் பனைமுறிகளை ஆராய்வார் என இருவருமே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக ஓலைகளை தாங்கி இருந்த பித்தளை சுருளை நேராக விளக்கொலியில் சென்று ஆராய்ந்தார். எப்போதும் சாந்தி நிலவும் அவரது முகம் கடுகடுவென உடனே மாறியது. நண்பர்களே, ஏமாந்து போய்விட்டீர்கள். முறிகள் பறிபோகவில்லை என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் ஓலைச்சுருளோ திறக்கப்பட்டிருக்கிறது. முறிகளில் எழுதப்பட்டிருக்கும் செய்திகள் அனைத்தும் படிக்கப்பட்டு விட்டன. இளையவரின் முகம் சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்தது. என்ன என்ன சொல்ல வருகிறீர்கள் தேரரே? ஒரு காலம் நீங்களோ இந்த வீரரோ ஓலைச்சுருளை பிரிக்கவில்லையே. நாகையில் உங்களிடம் சுருளை கொடுக்கும் போதே நான் சொல்லும் வரை இதனை திறக்க வேண்டாம் என கூறியிருந்தது உங்கள் நினைவில் உள்ளதுதானே? நிச்சயமாக பிரிக்கவில்லை. சொல்லப்போனால் இந்த ஓலைச்சுருளை இவரிடம் காண்பிக்க கூட முயலவில்லை. மிக மிக பத்திரமாக பாதுகாத்து வந்தேன். அப்படியானால் அந்த புதிய மனிதன்தான் சுருளை திருடி முறிகளை படித்திருக்கிறான். நண்பர்களே, பெரும் தவறு செய்துவிட்டீர்கள். எப்படி ஓலைச்சுருள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்தீர்கள் என வினவினார் மழப்பாடியார். அவரது மனதிலும் பெரியதொரு பாரம் ஏறிவிட்டது. என்னதான் ஓலைகளை மணியனார் சுமந்தாலும் அவருக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டிய தமது கடமையிலிருந்து தவறியவர் ஆகிறார் இல்லையா? இதோ பாருங்கள் என அவர்களை தீபத்தின் அருகில் அழைத்துச் சென்ற ஆனந்தர் பித்தளை சுருளின் ஒரு பகுதியை சுட்டிக்காட்டினார். ரகசியமான ராஜாங்க ஓலைகள் குறிப்பிட்ட இடம் வரை பத்திரமாக சென்று சேருகின்றனவா அல்லது இடையில் பிரித்து படிக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை கண்டறிய பல வழிமுறைகள் உண்டு. அதில் ஒரு வழியைத்தான் நான் கையாண்டேன். இதோ இங்கிருக்கும் சிறு கோடுகளை கவனியுங்கள். ஓலைச்சுருள் முழுவதுமாக மூடப்பட்ட பிறகு இந்த கோடு இடப்பட்டது. அதனால் இரு பகுதிகளிலுமே இந்த கோடு நேராக இசைந்திருந்தது. தற்போது அந்த இசைவு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அவசர அவசரமாக எவரோ ஓலைச்சுருளை திறந்து முறிகளை படித்துவிட்டு மீண்டும் பத்திரமாக உங்களது கட்சியில் சொருகி விட்டிருக்கிறார்கள். நயவஞ்சகன் என பற்களை நரநரவென கடித்தார் மணியனார். பண்டிதரை இந்த இடத்திலேயே கண்டம் துண்டமாக வெட்டி போட வேண்டும் என்கிற வெறி அவருக்கு உண்டானது. காரிபுத்தூர் சத்திரத்தில் அவர்கள் மூவரும் தங்கிய இரவு தன்னை மறந்து சிறிது நேரம் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டது நினைவுக்கு வந்தது. அந்த நேரத்தில் மெல்ல ஓலைகளை எடுத்து படுத்திருக்கிறான் அந்த வஞ்சக வேடதாரி. ஓலைக்குழல் வைத்திருந்த இடம் காலையில் விழித்த போது சிறிது கலைந்திருந்தது உண்மைதான். அது நமது உறக்கத்தினால் ஏற்பட்டது என்றல்லவா நினைத்து விட்டோம். நாம் தான் உறங்கிவிட்டோம் என்றால் நமக்கு காவலாக வந்த மழப்பாடியாரும் அல்லவா சேர்ந்து உறங்கிவிட்டார். ஒருவேளை ஒருவர் மாற்றி ஒருவர் முறை வைத்துக் கொண்டு உறங்கி இருக்க வேண்டுமோ? அடடா, முதல் பணியில் முக்கிய பணியில் இத்தனை தூரம் நாம் தோல்வியடைந்திருக்க வேண்டாம். இனி பல்லவராயரின் முகத்தில் விழிப்பது எப்படி? ஐயோ, பேரரசரின் நம்பிக்கையை இப்படி முழுவதுமாக குலைத்து விட்டேனே. தலையில் கையை வைத்துக் கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டார் அவர். மழப்பாடியாரின் மனமும் தாங்க முடியாத வேதனையில் சட்டென உள்முடங்கி உட்கார்ந்து விட்டது. இது போன்ற மிக சங்கடமான தருணங்களில் சம்பவங்கள் கைமீறி போய் துன்பம் தலைக்கேறி விடும் வேளைகளில் அவர் செய்வது ஒன்றே ஒன்றுதான். மனதில் அவரது குல தெய்வமான கச்சிப்பட்டு ஐஞ்சந்தி துர்கா தேவியை முழுவதுமாக வரிப்பது, அவளது பாதார விந்தங்களில் சிந்தையை செலுத்துவது. நல்லதோ கெட்டதோ என்னால் செய்யக்கூடியவற்றை செய்துவிட்டேன், இனிமேல் நீதான் என பாரத்தை அவள் மேல் போட்டு விடுவது. அந்த புதிய மனிதர் யார்? அவரது அங்க அடையாளங்கள் என்ன? அவரை பற்றிய முழு விவரங்களையும் கூறுங்கள். தேரரின் குரல்களில் தெரிவது இகழ்ச்சியா என்ன? களிக்குடியின் பாசுபத மடத்தை சேர்ந்த துறவியாக அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவரது குடும்பம் பண்டைய பாண்டிய ராஜாங்கத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கும் போல் இருக்கிறது. தற்சமயம் அந்த தொடர்புகள் அற்றுவிட்டன. வைத்தியத்தில் தேர்ச்சி பெற்றவராக காணப்பட்டார்.
குறிப்பாக அஸ்பா வைத்தியத்தில் அவரது தேர்ச்சி நன்றாகவே உள்ளது. கருத்த மேனியர், நல்ல உயரம், உடல்வாகு, பிராயம் 55ற்கும் மேலாக இருக்கும். நரைத்த மீசை தாடி. அவரது பெயர் தேவநாக பண்டிதர். இடிந்து போய் அமர்ந்திருந்த மணியனார் மெல்லிய குரலில் பதிலளித்தார். என்ன பெயர் சொன்னீர்கள்? தேவநாக பண்டிதர். ஆகா, மோசம் போனோம், முற்றிலுமாக மோசம் போனோம். யாரிடம் ஒருபோதும் நமது ரகசியங்கள் அகப்படக்கூடாதோ அவரிடமே ஏமாந்திருக்கிறீர்கள் நண்பர்களே. இனி அந்த பகவான் சாக்கியமுனிதான் நம்மை காப்பாற்ற வேண்டும். மழப்பாடியாரின் மனதில் தேவி தோன்றினாள், சிரித்தாள். இப்படி என்னை முற்றிலுமாக கைவிட்டு விட்டாயே அம்மா. அரசர் என்னை நம்பி ஒப்படைத்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் இத்தனை பெரிய தோல்வியா? ஒரு எச்சரிக்கை, ஒரு சிறு குறிப்பு கொடுத்திருந்தால் கூட விழித்துக் கொண்டிருப்பேனே என அழாத குறையாக புலம்பி தள்ளினார் மழப்பாடியார். அடை மழப்பாடி, பரம்பரை பரம்பரையாக என்னை வழிபட்ட குடும்பமடா உன்னுடையது. நீ உன் பாட்டனின் அம்சம். அதனால்தான் அவனைப் போலவே என்னை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னையா கைவிட்டு விடுவேன்? ஒரு போதும் கிடையாது. மாயை உன் கண்களை மறைக்கிறது. அதனால்தான் நாகையில் கிளம்பிய நாள் முதல் நான் உன் மனதிற்கு அனுப்பும் செய்திகளை கவனிக்காமல் மேம்போக்காக நடந்து கொண்டிருக்கிறாய். ஒன்று சொல்கிறேன் கேள். அந்த பண்டிதன் மட்டுமல்ல, இந்த பிக்ஷுவும் உங்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறான். நன்றாக சிந்தித்துப் பார். எதற்காக உன்னை அவசர அவசரமாக இந்த பயணத்தில் சேர்க்க வேண்டும்? இத்தனை முக்கியமான ஓலைகளை அனுப்ப உங்களை போன்ற ஏமாளிகளை விட்டால் வேறு ஆட்களா கிடைக்கவில்லை? சரி, கொடுத்ததுதான் கொடுத்தாயிற்று. பிறகு எதற்காக துறைமுகமாக இவன் உங்களையே சந்தித்துக் கொண்டிருக்கிறான்? ஒன்றாவது ஏற்றுக்கொள்ள கூடியதை போல் தெரிகிறதா என்ன? சிந்தித்து பார். உன் குருநாதன் அந்த செண்பகத் தோட்டத்து கிழவன் படித்து படித்து உபதேசித்த தர்க்கவாத அடிப்படைகளை உபயோகித்துப் பார். மலைத்து போய் நிற்காதே. இன்னும் குடிமூழ்கி விடவில்லை. அந்த அளவிற்கு போவதற்கு நானும் விடமாட்டேன். நீ உன் புத்தியை சற்று உபயோகப்படுத்து. வேறு விதமாக, வேறு கோணத்தில் இதனை அணுகிப்பார். இந்த நாடகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட பங்கு என்ன என்பது உனக்கே மெல்ல மெல்ல புரியும். இப்படித்தான் ஏதாவது நடக்கும் என அப்போதே அருள்மொழிவர்மரிடம் எச்சரித்தேன் என ஏதோ கூற துவங்கிய பிக்ஷு தாம் பேசிக் கொண்டிருப்பதை சிறிதும் கவனிக்காமல் ஏதோ தியானத்தில் நிற்பது போல கண்மூடி அசையாமல் நிற்கும் மழப்பாடியாரை ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் கவனித்தார். கோபத்துடன் என்ற கூறினோம். பிறகு அவருடைய கடைவாயின் இறுதியில் ஒரு சிறு புன்னகை ஒளிந்து கொண்டிருப்பது போல தோன்றுகிறதே. அர்த்தமற்ற இவரது நடத்தைக்கு என்னதான் பொருள்? பள்ளம் பெருமை மிக்க கொற்கை சங்கிராம விகாரையின் நாயகரே, நீங்களாவது என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்றே விளக்கிச் சொல்லுங்களேன். அவர் விளக்கம் கூறுவாரா என்ன? நாளைய பதிவில் பார்க்கலாம். பின் குறிப்பு: சங்கிராம விகாரையின் நாயகர். பௌத்த படிமங்களை நாயகர் என்னும் சொல்லால் அக்காலத்தில் குறிப்பிட்டுள்ளனர். நாகையில் அக்கசாலை பெரும்பள்ளி நாயகர், பதினெண் வியசாருக்கு நாயகர் எனும் பொறிப்புடன் பௌத்த படிமம் கிடைத்துள்ளது. வஜ்ராசனமாக மடிந்து வணங்குவது இன்றும் தாய்லாந்தில் இவ்வித வழிபாட்டு முறை வழக்கத்தில் இருப்பதை நாம் காணலாம். ஐஞ்சந்தி துர்காதேவி, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் துர்காதேவி. பரமன் மழப்பாடியார் இந்த தேவிக்கு கொடுத்த நிபந்தத்தை குறிப்பிடும் கல்வெட்டு தேவிக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி. கமெண்ட் மறந்துடாதீங்க.